அடுத்த நாள் சாயங்காலம் நேத்து மாதிரியே தான் இருக்கு. அதே மழை, விட்டு விட்டு போற கரண்ட்டு, அதே இருட்டு. அப்பா செய்யற ஒவ்வொரு சத்தத்தை வச்சு மணி என்னன்னு என்னால சொல்ல முடியும். பாத்ரூம் கதவு மூடுற சத்தம், டீ போடுற சத்தம், அப்புறம் அந்த டிவியோட ஓசை ஒரு நோயாளியோட இதயம் துடிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். நாங்க 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தோம். எங்க 2 பேருக்கு நடுவுல அந்த அமைதி மட்டும்தான் இருந்துச்சு. அரிசி ரொம்ப குழஞ்சு போயிருந்தது, குழம்பு ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. அப்பா நிமிர்ந்து கூட பார்க்காம சாப்பிடுறாரு. மழையை விட அவர் தட்டுல ஸ்பூன் படுற சத்தம் தான் பலமா கேக்குது. உப்பு இருக்கான்னு கேட்டேன். அவர் தலையை மட்டும் ஆட்டினாரு. அன்னைக்கு நாங்க பேசிக்கிட்ட ஒரே வார்த்தை அதுதான். ஒரு காலத்துல இந்த மேசையை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. எங்க அம்மாவோட நாற்காலி இப்போ காலியா கிடக்கு. என் தம்பியோட தட்டு மேல அந்த ஷெல்ஃப்ல அப்படியே இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பேர் இருக்கு. எதை தொட்டாலும் அதை சம்பந்தப்பட்டவங்களோட ஞாபகம் தான்